Hi friends, welcome to Shamya Dagan YouTube channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திங்கட்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். இது நாங்கள் போகிற வழியில் தான் இருக்குது இந்த சின்ன வேளாங்கண்ணி. ரொம்ப நல்ல பிளேஸ். இங்கேயும் ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் உட்காந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். எங்களுக்கு இங்கேருந்து அங்கே தூரம் பார்த்திங்கன்னா 9 to 10 hours ஆகிடும் வேளாங்கண்ணி ரீச் ஆகிறதுக்கு. இன் பிட்வீன் மிட் நைட்டில் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இறங்கி டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்புனோம். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு எல்லாமே நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்தது. இதுதான் நாங்கள் வேளாங்கண்ணியில் புக் பண்ண ரிசோர்ட். ரொம்ப நல்லா இருந்தது, நீட் அண்ட் க்ளீனாக. பிள்ளைங்களுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. பூல் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்புனோம். வேளாங்கண்ணி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கேற்ற தனித்தனி இடங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மந்த் லாஸ்ட்டு திருவிழா வரப்போகுது. அதனால் கொஞ்சம் வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. இங்கே வந்தால் எப்போவுமே நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் மெமரிஸுக்காக ஃபோட்டோஸ் எடுப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கும். ஒவ்வொரு மாதாக்களும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப தத்ரூபமாக அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. நாங்கள் எப்போவுமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்புறமா ஒரு நல்ல ஒரு மெமரியாக வச்சுருப்போம். நாங்கள் 12 o'clock மாஸெல்லாம் அட்டன் பண்ணோம். அங்கே 12 o'clock தமிழ் மாஸ் இருந்தது, அதெல்லாம் அட்டன் பண்ணோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே போட்டு ஐ திங்க் இது புதுசாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருந்தது எல்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு ஃபாதர் இருந்தாங்க. அந்த ஃபாதர் பிள்ளைங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசி நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க குழந்தைங்க கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க தான் என்னோடய சிஸ்டரும் அவங்களோட டாட்டரும். இது எல்லாமே பார்க்குறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இந்த வேளாங்கண்ணியில். கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெயில் எதுவுமே இல்லை. மழையும் வெயிலும் அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். வெயிலும் மழையும் அந்த மாதிரி மாறி மாறி இருந்தது. ஆனால் எங்களுக்கு எல்லா இடம் போகிறதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெயில் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல கிளைமேட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா மொட்டை அடிக்கிறதுக்காக போயிருந்தோம். இங்கே டோக்கன், அதுக்கும் தனி இடம் தான். டோக்கன் வாங்கிட்டு அது நமக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு மெம்பரை தருவாங்க. அவங்கக்கிட்ட போய் மொட்டை அடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னோடய சிஸ்டரோட பையன்தான் அடித்தான். அதுக்கப்புறமா ஜோயல், ஜீவன், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அந்த மாதிரி பண்ணாங்க. 2 பேரும் அளவே இல்லை. ரெண்டு பேருக்கும் ஸ்கூலில் என்ன சொல்ல போகிறாங்க, எல்லோரும் கேலி பண்ணுவாங்கன்னு தான் ஒரு டென்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லி புரிய வச்சோம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் எல்லாம் ஆகிட்டு குளிச்செல்லாம் எடுத்து ரெடி ஆகிட்டு திரும்பவும் சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்து ப்ரேயர் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் ஒரு பீச் சைடெல்லாம் போயிருந்தோம். பீச் சைடில் நிறைய கேம்ஸ் எல்லாமே பண்ணி கொஞ்சம் நேரம் அங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.